இன்னைக்கு வந்து 21வது நாள் அன்னதானம். எதுக்காக அன்னதானம் நிஷா? பிரியாணி அன்னதானம். எங்க அண்ணாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அண்ணனோட பேர் என்ன சொல்லல? வினோத் குமார். அவங்க எல்லாத்துக்குமே வந்து விஷ் பண்ணிருங்க. நானும் விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. எல்லாருமே விஷ் பண்ணிருங்க. எவ்வளவு பேர் வந்து வினோத் அண்ணாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல பாப்போம். எத்தனை பேர் விஷ் பண்றீங்கன்னு பாப்போம். என்னோட மச்சானுக்கு வினோத்துக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மச்சான். நல்லா சிறப்பா செலிப்ரேஷன் பண்ணு. வெளிநாட்டுல இருக்காங்க. நீங்களும் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேயா? சரி, பிரியாணி பிரிக்கிறத பாப்போமா? ஓகே ஓகே, வாங்க பார்ப்போம். தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நிஷாந்தி, பிரியாணியை தம் பிரிக்கிறியா? பிரியாணி சமைக்கிற வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நிஷா காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெங்காயம் இந்த களியெல்லாம் வெட்டி விடிய காலையில் நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயுமே சமைச்சு தம் போட்டாச்சு. தம்மே போட்டாச்சு. அதனால தான் செல்வா வந்து லேட்டாக இருந்துச்சா. செல்வா மேக்ஸிமம் அன்னதானம் செய்யறதா இருந்தால் ஒன்று சீக்கிரம் எந்திரிச்சாதான் அன்னதானம் வீடியோ எடுக்க முடியும். இல்லைன்னா அவர் எந்திரிக்கலாம், நானே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு அவருக்காக வெயிட் பண்ண வேண்டியது. தம்ம பெரிய பொறுமையா. துணி எடுத்துக்க சுடுதா? இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு வந்துடும் நீ 50 சாப்பாடு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா 50 சாப்பாடு வரும். சரி, தூக்கிடுவியா? நான் தூக்கவா? தூக்கிடுவியா? ஓகே. பிரியாணிக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா ப்ளஸ் வாட்டர் பாட்டில். இங்கே பாருங்கள், வாட்டர் பாட்டிலும் இருக்குது. சரி, வாட்டர் பாட்டில் தூக்கி அங்கே வச்சுரு. நிஷா சாப்பாடு கட்டட்டும். ஒரு சாப்பாடு கட்டட்டும் பார்ப்போம். பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோ நிஷா. எல்லாத்தையும் ரெடி பண்ண பார்ப்போம். நிஷாந்தி, என்ன வெங்காய பச்சடி ரெடி பண்ணிட்டியா? சரி, ரைட்டு. ஒன்று பேக் பண்ணு. ஒரு சாப்பாடை எப்படி பேக் பண்ணுறா நிஷா அப்படின்ட்டு பார்ப்போம். சூப்பர். வேறு என்ன அடுத்த அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லுங்கள். சீக்கிரம் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னைக்குன்னு தெரியலை. பிரித்தது இருக்குது பாரு. ஃபஸ்ட்டு லப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோ. நூலு கண்டு எடுத்து வச்சுக்கோ. நிஷா அன்னைக்கு ஒரு செம்ம சேட்டை பண்ணி விட்டா. என்னன்னா வந்து கவரை சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டா. சேட்டை பண்ணல, நீ சைஸ் சொல்லல, பார்க்கவும் இல்லை, வந்து தான் சைஸை பார்த்தோம். சரி, இதுமே இது பிரியாணிக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஆமாம், இன்னும் சம்பவம்லாம் பண்ணுவாங்க. செல்வா சொல்கிற மாதிரி பெரிய சம்பவம்லாம் இல்லை. இது கவர் சைஸு 3.25 4.5. ஆனால் நம்ம வாங்குறது எப்போதும் 5க்கு 6 வாங்கணும். இங்கே பாருங்க, வெங்காய பச்சடி கட்டணும். வெங்காய பச்சடி கட்டிக்கலாம் இதில். இது ஃபுல்லாக இது அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் பெரிய கவராக இருந்தால் வச்சு மடிக்கலாம். இப்படி வச்சு இதில் மடிக்கலாம். ஆனால் இதில் வச்சு மடிக்க முடியாது. இதில் கவர் கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இது. சரி, ஓகே. இது பிரியாணிக்கு மட்டும் இனிமேல் வச்சுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இந்த கவரை வச்சுக்கிட்டு மற்ற இதுக்கு மடக்கறதுக்கு இந்த தொட்டுக்கையில உள்ள வைக்கிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் பெரிய அந்த இது 5-6லே வாங்கிரும். அது ஒரு கவர் வாங்கிக்கும். சிறப்பு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஓகே, இனிமே இதில் வந்து வைக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம தனியாக தான் கட்ட போகிறோம். அப்புறம் வேற என்ன நிஷா விசேஷங்கள்? கொதிக்க இருக்கு. இப்போதான் தம் பிடிச்சனால சுடுது. ஆமாம், கொதிக்குது. முடியல. அடுத்தது வெங்காய பச்சடி. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்ம இதுக்கு போகணும்னு சொல்லியிருந்தில்ல, என்னது? அதிராம்பட்டினம் வர்றோம், வாங்க மீட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். அதனால மதுக்கூர் வர முடியாது. அதுக்கு தான் கரெக்டாக இருக்கு. ஆமாம், வர்ற வாரம் வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் இதுக்கு வரோம், அதிராம்பட்டினம் வரோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்து மதுக்கூர் வரோம். ஏன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நாங்கள் மதுக்கூர் வரோம் அப்படின்னு, வாங்க அப்படின்னு. பட் நாங்கள் வர முடியவில்லை. வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தான் வரோம். வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளே போட்டுறியா இல்லை தனியாக அங்கே போய் எடுத்து கொடுத்துக்கிறியா? இதுக்குள்ளேயே போட்டு கட்டிடுவோம். பித்திக்கிட்டு வந்துட போகுது. வாட்டர் பாட்டில் மூடி கட்டி திறந்துருச்சுன்னா எல்லாம் கீழே ஊற்றி போயிடும் தண்ணி. சாப்பாடுக்கு போடலாம். பிரிச்சிரு மேலே நடுவில் வாட்டர் பாட்டில் நடுவில் பிரிச்சுட்டு கொடு. ஓகே, இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் கட்ட போகிறோம். நானும் செல்வம் இது ஃபுல்லாக இந்த அண்டா ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டு எத்தனை சாப்பாடு வருதுன்னு பார்ப்போமா?
ஓகே சாப்பாடுலாம் பார்சல் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமே கட்டி 56 சாப்பாடு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து தாத்தா படிகளுக்கு கொண்டு போகலாம் வாங்க. சரி கட்ட போய் எடுத்து வை. சாப்பாடையும் கொடுத்துட்டு நம்ம வாட்டர் பாட்டிலும் கொடுத்துடலாம். ஓகேயா? எங்கள் அண்ணாக்கு பிறந்த நாள். இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. நான் தரேன், இந்த 2 தரேன் உங்களுக்கு. உட்காருங்க. இந்த தரேன் அந்த இவங்களுக்கு மட்டும் இன்னொரு சாப்பாடு கொடுத்துருங்க. தரேன் எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் தரேன். உங்களுக்கு கொடுத்துட்டேண்ணா. இந்த தரேன் இந்தாங்க. வாட்டர் பாட்டில் வாங்கி சாப்பாடு இந்தாங்க கொண்டு வரேன் இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க அக்கா. பார்த்து உள்ள வச்சிடவா? சாப்பிடுங்க. பிரியாணி தான் சாப்பிடுங்க, வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பாடு. இந்த கொடுக்குறேன். அந்த அக்கா வாங்கியிருக்காங்க, அங்கே கொடுத்துட்றேன் அந்த அண்ணன்ட்டு. அதான் வராங்க. அந்த அக்காட்ட கொடுத்துட்டேங்கண்ணா, அந்த அண்ணன் மாட்டிடுறேன்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாயில்லா ஜீவனுக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வாயில்லா ஜீவனுக்கு வந்து பொரி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ மீன். ஓகே, சூப்பராக வந்து பொரி போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா மீனெல்லாம்? எனக்கு வெயிலில் தெரியல. வாவ், சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கு. கோல்டன் ஃபிஷ் எல்லாம் இருக்குங்க. ஒரு மாலை ஒன்று வச்சுருங்கண்ணா. இந்தாங்க. அர்ச்சனை சீட் ஒன்று. குமார், திவாகர நட்சத்திரம், மிதுன ராசி, நந்தினி, தன்யாஸ்ரீ, சக குடும்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டேனா நீங்களும் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த விஷ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பாய்.